Hi friends, welcome to KTMGURU. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஸ்டேட்டஸ் உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். இது தேவையான ஆப் வந்து பிக்சல் லேப் அப்புறம் கைன்மாஸ்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா பிக்சல் லேப் உள்ள போய்ட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை நீங்க கிரியேட் பண்ணனும். அதுக்கு அப்புறமா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாற்றி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படி வீடியோவை வர வைக்கணுமோ அது மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜ் எல்லாம் இது பண்ணிட்டதுக்கப்புறம் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆப்பு. ஓப்பன் பண்ணோடனே எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்தீங்களா அந்த 2 இமேஜும். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் மாற்றணும். செட்டிங்ஸில் போயிட்டு ஃபிட்டின் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட்ஸை மாற்றணும். மேலே ப்ராஜெக்ட் டிஃபால்ட் ஃபோட்டோ டைரக்ஷன் வந்து 2 இல்லை 1.5 வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எவ்வளோ நேரம் வரணுமோ அந்த ஃப்ரேமுக்கு. அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோ, பேக்ரவுண்ட், பிஜிஎம் எல்லாம் போட்டுக்கோங்க. நிறையா பிஜிஎம் வேணும்னா NCSன்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் இல்லாத வீடியோலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட இது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோக்கும் தேவைப்படும். ஆடியோ ஃபேட் அவுட் ஆஃப் பண்ணுறேங்க, வீடியோ ஃபேட் அவுட் ஆன் பண்ணுறேங்க. ஏன்னா கடைசியாக முடிகிறப்ப உங்களுக்கு வீடியோ முடிகிறது வந்து பிளாக் ஆகி முடியும். அதேமாதிரி ஆடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் சேமாக வரணும்னா ஆடியோ ஃபேட் அவுட் ஆஃப் பண்ணுறேங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடைசியில் முடிகிறப்பையும் ஃபேட் அவுட் வேணும்னா வச்சுருக்கலாம்.
தேவையான வீடியோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ இப்போ வருது, அது பாருங்கள். Thanks for watching.